வியானா வந்து விக்ரம் பத்தி பேசும்போது, சாண்ட்ரா வந்து சொல்லுவாங்க, "இப்ப பேசாதீங்க. இது டைம் கிடையாது. ஏன்னா இது வந்து அவங்க ஆல்ரெடி பிரேக் டவுன் ஆகியிருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த வீட்ல இப்படி ஒருத்தர் பிரேக் டவுன் ஆகியிருக்காங்கன்னு யாரும் எப்பயும் பார்த்தது கிடையாது. அப்போ வியானா சொல்றாங்க, "இல்ல இது என்னோட டைம்." அப்படின்னு. அப்போ வந்து சாண்ட்ரா, "இல்ல, இல்ல இப்ப நான் பேசுறதுக்கு நான் அலோவ் பண்ணவே மாட்டேன்." அப்படின்னு சொல்றாங்க. அலோவ் பண்றதுக்கு அவங்க யாரு? அது வியானாவோட டைம். ஆனா வியானா தெரியும், நீங்க உங்களுக்கு வேணுங்கிற டைம்ல நீங்க அட்ரஸ் பண்ணியிருக்கீங்கல்ல, இப்ப இது என்னோட டைம். நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப எல்லாரும் வந்து உங்களுக்கு வியானா பிடிக்குமா பிடிக்காதான்னு பார்க்கக்கூடாது. பட் இது வந்து அவங்க ஒரு என்ட்ரியில வந்திருக்காங்க. இது அவங்களோட டைம். அவங்களுக்கு என்ன அவங்க நல்லதோ கெட்டதோ அவங்க கொஞ்ச நேரம் பேசணும்னு நினைக்கிறத பேசிடுவாங்க. ஸோ நமக்கு பிடிக்கலைன்னா அதுக்கு நம்ம திருப்பி ரிட்டர்னில் சண்டை போட்டுக்கலாம். பட் அவங்க பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. அதுதான் வந்து வியானா சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு வியானா கிட்ட பொதுவாகவே ஒன்று சொன்னாலே திருப்பி விட மாட்டாங்க. அதனால் திருப்பி வந்துட்டு சாண்ட்ராவோட டேர்ன் வரும்போது, சாண்ட்ராவை எனக்கு நல்லா தெரியும், வெளியவே நல்லா தெரியும். சாண்ட்ரா நீ ஈவில்னா நான் ஈவிலுக்கெல்லாம் கொக்கா அப்படிங்கிற மாதிரிப்பட்ட ஆள் தான் சாண்ட்ரா. ஆனால் சாண்ட்ரா போயிட்டு இப்போ இப்படி அந்த சாண்ட்ரா அன்றைக்கி பயந்து ஓடுவாங்கல்ல, பாரு கமருதீன்லாம் பார்த்துட்டு. பாரு காலையில் கார்லேருந்து முழிச்சு வெளியில் வரும்போது கிச்சனில் நிற்பாங்க. அப்போ சாண்ட்ரா அப்படி பார்த்துட்டு இப்படி பயந்துக்கிட்டே ஓடிருப்பாங்க. அப்புறம் பாத்ரூம்லேருந்து வரும்போது கொஞ்சம் பயந்துக்கிட்டே வந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஆக்ஷன் வச்சு காமிக்கிறாங்க. அதை அப்படி கை இப்படி வச்சுட்டு சின்ன குழந்தைங்க வைக்கிற மாதிரி வச்சு காமிச்சிட்டு, நீங்கள் இப்படி இருக்கிற இதெல்லாம் ஆளே கிடையாது. சாண்ட்ரா வந்து சுகர் கொடுத்தா அதை பச்சை மிளகா ஆக்குற ஆள் தான் சாண்ட்ரா. அந்த மாதிரிப்பட்ட சாண்ட்ரா இப்படி இருக்கிறது எதுக்கு இருக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்களை எனக்கு வெளியிலேயே நல்லா தெரியும்ல அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சாண்ட்ரா ஆமான்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் பயங்கர ஏஜ் டிஃப்ரென்ஸ். ஆனால் எப்படி 2 பேருக்கும் பழக்கம் அப்படிங்கிறது தெரியல. அந்த சாண்ட்ராவை இங்கே பார்க்க முடியல. நீங்கள் அப்படிப்பட்ட ஆள் இப்படி பயந்து போய் இருக்கிறது கொஞ்சம் இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப டீசெண்டாக எவ்வளோ நீட்டாக சொல்ல முடியுமோ அதை வந்து சாண்ட்ரா வந்து சாண்ட்ரா கிட்ட சொல்கிறாங்க. சாண்ட்ரா அப்படியே எதுவுமே ரியாக்ஷன் காட்டவே இல்லை. நான் பார்த்துருக்கேன் சாண்ட்ராவை எப்போவுமே அவ்வளோ ஈஸியாக கோவப்படுத்திடவோ ப்ரொவோக் பண்ணிடவோ முடியாது. அவங்கள ப்ரொவோக் பண்ணவே முடியாது. அவங்க வந்து எவ்வளோ நாள் அவங்க நினச்சா அவங்களால அவங்களோட இமோஷன்ஸை நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். அமைதியாக அடக்கிட்டு உட்காந்துருவாங்க. கோவப்படாமல் அவங்களால இருக்க முடியும். ஸோ அதே மாதிரி பேசாமல் எழுந்துட்டாங்க. அதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.